ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலானோருக்கு வரலன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக நாம் கேட்டோம், அதற்கான டீட்டெயிலாம் கொடுத்துருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலானோருக்கு வங்கி கணக்கில் அவங்கவுங்க வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் பேங்க் சைடில் கேட்டோம். அதற்கு சொல்லியிருக்காங்க என்ன டீட்டெயில் சொன்னாங்க, இன்னும் பேலன்ஸ் செக் பண்ணாதங்க, எப்படி போய் பேலன்ஸ் செக் பண்ண போகிறீங்க, எப்போ போய் பேலன்ஸ் செக் பண்ணால் கிடைக்குன்றத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலான நேற்று பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சார் எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு சார், எனக்கு செக் பண்ணிவிட்டேன், எனக்கு வந்துச்சு சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சிஎம் சார் சொல்லிட்டு மணி கிரெடிட்டை தேங்க்யூ சிஎம் சார் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எனக்கு கிரெடிட் ஆகிடுச்சு, இப்போது லேட்டாக வரும் சார் சொல்லியிருக்காங்க. இது கேட்டதுக்கு அவங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கேட்டோம். ஹெல்ப்லைன் நம்பர் கேட்க சொல்ல சார் இது மாதிரி எதனால் லேட் ஆகுதுன்னு கேட்டதுக்கு, சார் வரும் சார், கண்டிப்பாக வரும், நீங்கள் தகுதியுடைய மகளிரான கண்டிப்பாக வரும் சார், இந்த மாதம் யாருக்கும் ஸ்டாப் பண்ணல, கொஞ்சம் லேட் ஆகும், பேங்க் ப்ராசஸில் லேட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் லேட் ஆகிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலானோர் வங்கி கணக்கில் அவங்கவுங்க வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் வராதவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்காக நீங்கள் ஒரு சின்ன இது பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு பேலன்ஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். பேலன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஷ் எடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் கார்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏடிஎம் கார்டுக்காக ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒன்று அமௌண்ட்டு பிடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வங்கி கணக்கில் நான் எதுவுமே கிடையாது சார், இதில் எனக்கு காசு பிடிக்க மாட்டாங்க சார் நினைக்கிறவங்களுக்கு கூட ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு பிடிப்பாங்க. அந்த அமௌண்ட்டு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் வங்கி கணக்கில் வேறு அமௌண்ட்டே இல்லை, இந்த அமௌண்ட்டு தான் வரும்னாக்கா அந்த அமௌண்ட்டு பிடிச்சது போக மீதி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏடிஎம் கார்டுக்கு ₹237 ரூபே கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரூபே கார்டுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா ₹240 ₹237 வரைக்கும் பிடிப்பாங்க. அந்த அமௌண்ட்டு கழிச்சிட்டு ₹750 ₹760 வரைக்கும் வந்திருக்கும். அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிட்டு பணம் எடுக்க பாருங்கள். மேக்ஸிமம் உங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிங்க. பேலன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு தெரியும். அப்படியும் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் பாஸ்புக்கு என்ட்ரி போட சொல்கிறாங்க. அவங்க கஸ்டமர் கேரில் கேட்டதுக்கு இது வரைக்கும் வராதவங்க மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சார், வரலைன்னா நீங்கள் உடனடியாக உங்கள் பேங்க் பாஸ்புக்கு என்ட்ரி போட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் சார்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கீழே கொடுக்குறேன், நீங்களும் கால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த டீட்டெயில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பாஸ்புக்கு என்ட்ரி போடுங்க சார், பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டால் உங்களுக்கான டீட்டெயில் கிடச்சிடும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.